அதாவது ஆணவ கொலைகள் என்று நாம பொதுவாக சாதி மறுப்பு காதலர்கள் கொல்லப்படுவதை மட்டும்தான் சொல்றோம். ஆனா அவர் ராமாயணத்துல சம்புகன் கொல்லப்பட்டதை காட்டுறார். சம்புகனும் எதற்காக கொல்லப்பட்டார்னு ஒரு கேள்வி இருக்கு. உத்தரகாண்டத்துல அந்த காட்சி ரொம்ப தெளிவா வருது. ராமர் ஒரு பார்ப்பன சிறுவனை காப்பாற்றுவதற்காக அந்த கொலையை செய்கிறார். அவர் அரண்மனையில உட்கார்ந்து இருக்கும்போது மூத்த ஒரு பார்ப்பனர் வர்றாரு, என் பையன் இறந்து போயிட்டான், எங்கேயோ தப்பு நடக்குது, அதனாலதான் என் பையன் இறந்து போயிட்டான். உடனே ராமர் 4 திசைகளிலும் சுற்றி வருகிறார். அப்போது ஒரு மரத்தில் தலைகீழாக தொங்கியபடி சம்பூகன் தவம் செய்து சமூகன் எந்த தப்பும் பண்ணல, தவம் பண்றான். அப்போ இவர் என்ன கேட்கிறார், நீ தவம் செய்கிறாய். அந்த தவம் செய்வதற்கான நோக்கங்கள் எல்லாம் அது நம்ம பெருசா கணக்கில் எடுக்க வேண்டியதில்லை. சமூகன் என்ன சொல்றான்னா, நான் இந்த உடலோடு சொர்க்கத்திற்குள் புகுவதற்காக தவம் செய்கிறேன். எதற்காக வேண்டுமானாலும் தவம் செய்யணும், அது அவன் விருப்பம். அடுத்த கேள்வி ராமர் என்ன கேட்கிறார்னா, நீ எந்த வருணத்தை சார்ந்தவன், நீ யாருன்னு கேட்கிறார். நான் சூத்திரன் என்று அவன் சொன்ன உடனே, சூத்திரன் எப்படி தவம் செய்யலாம் என்று தன் வாளால் அவன் தரையை கொய்தார். அப்போ ரொம்ப அடிப்படையான ஒரு செய்தி, சூத்திரன் எப்படி தவம் செய்யலாம். எனவே இன்றைக்கு அது என்ன மாறி இருக்கிறதுனா, சூத்திரன் எப்படி காதல் செய்ய என்று மாறுகிறது. எனவே அடிப்படையில் இது வர்ண வேறுபாட்டுக்காக நடந்த கொலைதான். எனவே அதுவும் ஒரு ஆணவ கொலைதான். ராமர் இவ்வளவுக்கும் பார்ப்பனர் அல்ல, ஒரு சத்திரியர் தான். நீங்க அதுதான் இப்ப இடைச்சாதியினர் தான் வெட்டுகிறார்கள், யாருமே பார்ப்பனர்கள் இந்த கொலைகளில் ஈடுபடுவதில்லைன்னு சொல்றாங்கல்ல. பார்ப்பனியம் தூண்டுதலாக இருக்கிறது, கைதான் வெட்டுகிறது, மூளை வெட்ட சொல்லுகிறது. எனவே மூளைக்கு தொடர்பே இல்லைன்னா சொல்ல முடியாது. அதை வன்னியரசு சொல்லி இருக்கிறார். அதை அவர் இன்றைய அரசியலோடும் அவருடைய அரசியலோடும் பொருத்தி சொல்லுகிறார், அது வேறு. எனவே அடிப்படையில் இவையெல்லாம் சனாதனத்தின் வெளிப்பாடுகள் தான் என்று வன்னியரசு சொல்லியிருப்பது 100க்கு 100 சரியானது. நல்ல கருத்தைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார்.